வணக்கம் நண்பர்களே. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். இன்னும் ஒரு புது கதையோடு இன்றைக்கி உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. ஒவ்வொரு நாளும் நீங்கள் கேட்க போகிற புது புது கதையில் நல்லவங்களாக வாழறதோட முக்கியத்துவம், உழைச்சி வாழறதோட மேன்மை, மற்றவங்களுக்கு உதவுற நல்ல பண்பு, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, பொறாமப்படக்கூடாது, பேராசைப்படக்கூடாது, இது மாதிரி இன்னும் பல நல்ல கருத்துக்களை குழந்தைகளுக்கு கதை வழியாக சொல்ல போகிறோம். கதையை கேட்கலாம் வாங்க. சுந்தரவனம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேர் மகிபாலன். அந்த மகிபாலனுக்கு நல்லூரான் அப்படின்னு ஒரு நல்ல அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் ரொம்ப புத்திசாலி. அவர் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு அவர் ரொம்ப நம்புவார். அதனால் எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு சொல்லுவார். ராஜாவும் அதை ஒன்றும் கண்டுக்க மாட்டார். ஆனால் ஒரு சமயம் என்ன ஆச்சு, இந்த ராஜா இந்த அமைச்சரோடு பேசிக்கிட்டே கையில் கத்தி எடுத்து அங்கே இருக்கிற மாம்பழத்தை நறுக்கிட்டு இருந்தார். அப்போ அந்த கத்தி அவரோட சுண்டு விரலில் தவறுதலாக பட்டுருச்சு. பட்டத்தில் சுண்டு விரலில் ஒரு பாதி அப்படியே துண்டாக கீழே விழுந்துருச்சு. உடனே ராஜா அப்படியே வலியால் துடிக்கிறாரு, அலறாரு. அந்த சமயத்துலேயும் இந்த அமைச்சர் என்ன சொன்னார், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னார். அதை கேட்ட உடனே ராஜாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. நான் இங்கே வலி தாங்காமல் துடிச்சுக்கிட்டு இருக்கேன், என் விரல் அப்படியே துண்டாகி கீழே விழுந்து கிடக்கு, நீங்கள் என்னென்னா எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி உடனே அங்கே இருக்கிற காவலர்களை கூப்பிட்டு இந்த அமைச்சரை உடனே கொண்டு பாதாள சிறையில் தள்ளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டான். அந்த காவலர்களும் என்ன பண்ணாங்க, அந்த அமைச்சரை கைது பண்ணுறதுக்கு வந்தாங்க. அமைச்சர் உடனே மறுபடியும் எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலர்களோட போயிட்டார். அவரை கொண்டு போய் ஒரு பாதாள ஜெயிலில் போட்டு அடைச்சிட்டாங்க. இப்படி கொஞ்ச நாள் போச்சு. ஒரு மாதம் அவர் அந்த பாதாள ஜெயிலுக்குள்ளேயே கிடக்காரு. இந்த ராஜாவுக்கு வேட்டையாடுறதுல ரொம்ப விருப்பம் அதிகம். அவரோட நாட்டில் நிறையா பகுதியில் காடு இருந்துச்சு, நல்லா அடர்ந்த காடு. அங்கெல்லாம் இவரே போவார், நல்லா வேட்டையாடுவார் சாயந்தரம் வரைக்கும். அதுக்கப்புறம் திரும்ப அரண்மனைக்கு வருவார். அதை மாதிரி இவர் ஒரு தடவை வேட்டையாடுறதுக்காக கிளம்புனார். இவர் கூட ஒரு 30-40 பேரையும் கூட கூட்டிக்கிட்டு இவர் வேட்டையாட போகிறார். வேட்டையாட கூட வர்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு பக்கமாக நின்றுக்கிட்டு பயங்கரமாக மேளதாளம்லாம் வாசித்து முரசெல்லாம் அடிப்பாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அந்த காட்டில் இருக்கிற மிருகம்லாம் பயந்து போய் இங்கே அங்கே ஓடும். அப்போ தான் ராஜா அதெல்லாம் வேட்டையாடுவார். இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிறதே இந்த கூட்டத்திலேருந்து ராஜா தனியாக பிரிஞ்சிட்டார். பார்த்தா அவரோட கூட வந்த யாரையும் காணோம். காட்டில் வழி தெரியாமல் இந்த ராஜா சுற்றி சுற்றி வந்தார். அந்த காட்டில் ஒரு பெரிய காட்டுவாசி கூட்டம் இருந்துச்சு. அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, ரொம்ப நாளாக நம்ம காளிக்கு யாராவது ஒருத்தரை பலி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ராஜா நல்ல வசமாக போய் அவங்கள்ட்ட மாட்டிக்கிட்டார். மாட்டிக்கிட்ட உடனே அவங்க கிட்டத்தட்ட 300 பேர் இருந்தாங்க. எல்லாருமா சேர்ந்து ராஜாவை சுற்றிக்கிட்டு அவங்க கையிலெல்லாம் வில்லு, அம்பு, ஈட்டி, கத்தி, இது மாதிரி ஆயுதம்லாம் வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே ராஜா ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே இவங்கள்ட்ட அப்படின்னு நினச்சார். அவங்க பேசுகிற பாஷையும் இந்த ராஜாவுக்கு புரியல. அவங்க எல்லோரும் என்ன பண்ணாங்க, இந்த ராஜாவை தரன்னு இழுத்துக்கிட்டு போனாங்க. ராஜாவோட குதிரையை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. அந்த குதிரையை கொண்டு ஒரு இடத்துல கட்டி வச்சாங்க. கட்டி வச்சுட்டு இந்த ராஜாவை தரன்னு இழுத்துட்டு போய் ஒரு பெரிய கொப்பரை, அந்த கொப்பரை ஃபுல்லாக தண்ணியை ஊற்றி அதுக்குள்ளே ராஜாவை தள்ளி நல்லா முக்குன்னு முக்கினாங்க. முக்கிட்டு ராஜாவை நேராக கூட்டிக்கிட்டு அந்த காளி கோயிலுக்கு போனாங்க. ராஜா நமக்கு என்னவோ ஆக போகுது அப்படிங்கிறத மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு நல்லா பயம் வந்துருச்சு. ஐயோ இப்படி மாட்டிக்கிட்டோமே அப்படின்ட்டு. இதை மாதிரி நம்மளை குளிப்பாட்டி இங்கேயோ கூப்பிட்டு போகிறாங்களே அப்படின்ட்டு. அந்த ராஜாவுக்கு இந்த காட்டு பூவெல்லாம் பறித்து ஒரு பெரிய மாலை பண்ணி அந்த மாலையை எடுத்து இந்த ராஜாவுக்கு போட்டு அவர் நெத்தியில் கொஞ்சம் குங்குமத்தை வச்சு அவரை பிடிச்சி தரன்னு இழுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற காளி கோயிலுக்கு போனாங்க. அந்த காளி கோயிலில் ஒரு பூசாரி இருந்தார். அவரும் ஒரு காட்டுவாசி தான். அவர்கிட்ட இந்த ராஜாவுக்கு புரியாத பாஷையில் அவங்க ஏதோ சொன்னாங்க.
ஆனால் ராஜாவுக்கு தெரிஞ்சிடுச்சு, சரி நம்மளை பலி கொடுக்க தான் இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்கன்னு. அவரும் உடனே தலையை ஆட்டிட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்து நல்லா தீட்டி வச்சார் ராஜாவோட தலையை வெட்டுறதுக்கு. தீட்டி வச்சுட்டு காளிக்கு வந்து ஒரு பெரிய பூஜை நடந்துச்சு. அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ராஜாவை திரும்ப தரன்னு இழுத்துக்கிட்டு போய் அங்கே ஒரு பலிபீடம் இருந்துச்சு. அந்த பலிபீடத்துக்கு முன்னாடி கொண்டு நிறுத்தினாங்க. அந்த பூசாரி அந்த பெரிய பட்டாக்கத்தியை எடுத்துக்கிட்டு நேராக ராஜா கிட்ட வந்தார். ராஜா கிட்ட வந்துட்டு ராஜாவை ஏற இறங்க பார்த்தாரு. பார்த்த உடனே அந்த பூசாரி வந்து ராஜாவோட கையை கவனிச்சிட்டாரு. அந்த கையில் சுண்டு விரல் பாதி தான் இருக்குது, பாதி இல்லை. உடனே என்ன பண்ணார், அவர் மற்ற காட்டுவாசிகளெல்லாம் கூப்பிட்டு அவங்கள்ட்ட இந்த ராஜாவுக்கு புரியாத பாஷையில் ஏதோ சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை மாதிரி நம்ம காளிக்கு பலி கொடுக்குற ஆள் முழு உடம்போடு இருக்கணும், எந்த விதமான குறையும் இல்லாதவனாக இருக்கணும். ஆனால் நீங்கள் பிடிச்சிட்டு வந்த ஆளுக்கு சுண்டு விரலில் பாதியை காணும், அதனால் இவனை வந்து நம்ம காளிக்கு பலி கொடுக்கக்கூடாது, இவனை அனுப்பி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து அந்த காட்டுவாசிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க. அந்த காட்டுவாசிகளும் அந்த பூசாரி சொன்ன உடனே சரின்னு சொல்லி இந்த ராஜாவை தரன்னு இழுத்துக்கிட்டு வந்து இவரோட குதிரை கட்டியிருக்கிற இடத்துக்கு வந்த உடனே இவரோட குதிரையில் ஏற்றி விட்டு போங்கன்னு சொன்னாங்க. இந்த ராஜாவும் என்ன பண்ணார், தப்பிச்சோம் பொழைச்சோன்னு குதிரையை வந்து அங்கேருந்து ஓட்டிக்கிட்டு கால் போன போக்கில் வேகமாக ஓடி வந்தார். வந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழித்து அவரோட அரண்மனையிலேருந்து அவர் கூட வந்தவங்களெல்லாம் கண்டுபிடிச்சார். கண்டுபிடிச்ச உடனே அவங்களோட சேர்ந்துக்கிட்டு நேராக அரண்மனைக்கு வந்து சேர்ந்தார். அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சுது, இதை மாதிரி வந்து அன்னைக்கு நம்ம அமைச்சர் நல்லூரான் சொன்னாரே, நம்ம சுண்டு விரல் வந்து பாதி வெட்டின உடனே எல்லாம் நன்மைக்குன்னு. ஆனால் அந்த சுண்டு விரல் மட்டும் வெட்டாமல் இருந்துச்சுன்னா இன்றைக்கி பிடிச்சி பலி கொடுத்துருப்பாங்க, யாராலையும் காப்பாற்றிருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிட்டார். உடனே என்ன பண்ணார், காவலர்களை கூப்பிட்டு போய் அமைச்சர் நல்லூரான பாதாள சிறையிலேருந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்னார். அமைச்சர் நல்லூரான அவங்க வந்து பாதாள சிறையிலேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்த உடனே ராஜா வந்து அவர்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். இதை மாதிரி நீங்கள் அன்றைக்கி எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னோடனே எனக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு, அதனால் உங்களை பாதாள சிறையில் போட்டு அடைச்சிட்டேன். இதை மாதிரி இன்றைக்கி வேட்டைக்கு போனப்போ நான் வந்து ஒரு பெரிய காட்டுவாசி கும்பல்கிட்ட போய் மாட்டிக்கிட்டேன். அவங்க 300 பேர் இருந்தாங்க, கத்தி வில் அம்பு ஈட்டி எல்லாம் வச்சுக்கிட்டு என்னை கொண்டு போய் ஒரு கொப்பரை தண்ணியில் என்னை குளிப்பாட்டி எனக்கு ஒரு மாலையும் போட்டு நெத்தியில் குங்குமத்தையும் வச்சு என்னை கொண்டு காளிக்கு பலி கொடுக்க பார்த்தாங்க. கடைசி நேரத்தில் தான் என்னோடய சுண்டு விரல் பாதி தான் இருக்கிறத பார்த்த உடனே குறையுள்ள ஒரு ஆளை வந்து நம்ம பலி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னை விடுவிச்சு அனுப்பி விட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி அன்றைக்கி வந்து என் கை கட்டாகாமல் இருந்துருந்துச்சுன்னா நான் வந்து இன்றைக்கி காளிக்கு பலியாயிருப்பேன் அப்படின்னு சொன்னார். உடனே அந்த அமைச்சர் சொன்னார், ஆமாம் ராஜா, அதுவும் நல்லதுக்கு தான், நீங்கள் என்னை பாதாள ஜெயிலில் போட்டதும் நல்லதுக்கு தான். ஏன்னா நான் வந்து நீங்கள் வேட்டைக்கு வரும்போது உங்கள் கூடவே வருவேன், உங்களை பிரியாமல் எப்பயுமே உங்கள் கூடவே இருப்பேன். அப்படி இருந்திருந்தா உங்களுக்கு பதிலாக அந்த காட்டுவாசிகள்கிட்ட இன்றைக்கி நான் மாட்டிக்கிட்டு இருப்பேன். அவங்க வந்து கொஞ்சம் கூட குறையே இல்லாத என்னை பிடிச்சி காளிக்கு பலி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து என்னை பாதாள ஜெயிலில் அன்றைக்கி போட்டதும் எனக்கு நல்லதாக தான் முடிஞ்சுது. அதனால தான் நான் அன்றைக்கி எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிக்கிட்டே தான் போனேன். நம்ம வாழ்க்கையில் எது நடந்தாலும் எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது அப்படின்னு எடுத்துக்கிட்டு போனோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் சொன்னார். நீங்கள் சொல்கிறது ரொம்ப சரிதான் அப்படின்னு சொல்லி ராஜாவும் அதை ஒத்துக்கிட்டார். நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.